ஹாய் ஹலோ வணக்கங்க. நம்ம இன்னைக்கு கொங்கு நாட்டு ஸ்டைலில் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோவில். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோவில். இன்றைக்கி நான் மட்டன் 1 கிலோ வாங்கி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் தான் மட்டனை வேக வைக்க போகிறோம். மட்டனில் கொஞ்சமாக கல் உப்பும் ஒரு 2 டீஸ்பூன் நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்து நம்ம வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்து குக்கர் மூடி ஒரு 3 விசில் விடலாம். ஓகே, நம்ம குக்கர் போட்டாச்சு. 3 விசில் வரட்டும், பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணணும். இதுக்கு நம்ம வேறு மசாலா எதுவும் இப்போ ரெடி பண்ணுறதில்ல. இப்போ வந்து ஏலக்காய் ஒரு 15, கிராம்பு ஒரு 15, பட்டை ஒரு 5. இது நம்ம மிக்சியில் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் நம்ம மட்டன் பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க பிரியாணி செய்யலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை நம்ம வச்சுட்டோம், சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துங்க. ஆயில் தான் அதிகமாக சேர்க்கணும். இப்போ நெய் சேர்த்துட்டேன். இதுக்கு நம்ம இந்த பிரியாணிக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டேன். இதுக்கு ஒரு லெமன் சைஸுக்கு நம்ம லெமன் ஜூஸ் புழிஞ்சி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ வாங்க தாளிப்பு. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு சின்ன வெங்காயம் தான் இந்த பிரியாணிக்கு ஸ்பெஷல். ஓகேவா? ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை முழுசாக போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டு அது கூட நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வதங்கிட்டுருக்கு. வதங்கிட்டோம். இதில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது பிரியாணி ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், வதங்கிட்டுருக்கு. இது கூட நம்ம இப்போ மல்லித்தழை சேர்த்துக்கலாம். மல்லித்தழை சேர்த்துட்டோம். ஒரு கைப்பிடி அளவு நம்ம புதினா தழையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாங்க. புதினா மல்லி வதங்கிட்டுருக்கு. இது நல்லா வதங்கிட்டோம். இப்போ பாருங்கள், வதங்கிட்டுருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். அதுக்கு தாங்க அளவு சொல்லி இப்போ நம்ம செஞ்சிகிட்ருக்கோம். ஓகேவா? இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிட்டுருக்கு. வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயில் நல்லா வதங்கிட்டுருக்கு இல்லையா? இப்போ இது கூட நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் வதங்கிறதுக்கு. தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி இப்போ நம்ம இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிட்டுருக்கு. தக்காளி வதங்கட்டும். இது கூட நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். ஓகேவா? நான் ஒரு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிக்கிறேன். இதையும் வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு கூட நான் ஒரு 5 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். நான் 5 மிளகா சேர்த்துருக்கேன். ஓகேவா? இப்போ இது கூட நம்ம இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. இது கூட புளிப்பில்லாத தயிர் நான் 1 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். தயிரி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தயிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், தயிரை சேர்த்துட்டேன். தயிர் சேர்க்கும் போது நமக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம தயிரி நல்லா சேர்த்து வதக்கிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வருது இல்லையா? எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி வரும்போது நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதில் 1 கப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் வேக வச்சு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். நமக்கு நல்லா பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாலாம் கொதி வரட்டும். நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா கிண்டி விடுவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் மட்டனை சேர்த்துக்கிட்டேன். இப்போ மட்டனை சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 10 நிமிஷம் மட்டன் வேக விடுவோங்க. மட்டன் 10 நிமிஷம் வேகட்டும்.
அதுக்குள்ளார நம்ம இப்போ என்ன செய்யணும்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம நம்ம கிராம்பு பட்டெல்லாம் போட்டு நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, லெமன் ஜூஸ் போட்டு நம்ம 1 கிலோவுக்கு இந்த அளவு தான் நம்ம சேர்க்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த மசாலாவை சேர்த்துக்கிட்டோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டைமில் நம்ம சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடுங்க. இதில் கண்டிப்பாக நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி தான் நம்ம அதில் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் மட்டன் வேகட்டும். இப்போ நல்லா எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டோம். 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி சேர்த்துட்டு வெந்துருச்சு. நான் 1 கிலோ அரிசி 4 கப்பு வச்சுருக்கேன். 4 கப்புக்கு 6 கப்பு தண்ணி. நான் ஏற்கனவே மட்டன் வேக வச்ச தண்ணி 1 கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நான் 5 கப்பு தண்ணி சேர்த்துட்டேன். ஓகேவா? தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். நான் அரிசியை ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வடிகட்டி தண்ணி இல்லாமல் வச்சுருக்கேன். ஓகே, தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதிக்கும் போது நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போ அரிசி நான் தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ நம்ம அரிசியை கொட்டி நல்லா ஃபுல்லாக கிண்டிக்கலாம். ரொம்ப டைம் நம்ம எடுத்து ஊற வைக்கக்கூடாது, அரிசி சாதம் உடஞ்சிடும், குழஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கிண்டி விடலாம். இப்போ இந்த டைமில் நீங்கள் கிண்டி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிங்க. இப்போ எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுட்டேன். கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம மேலே மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், கொதி வந்துடுச்சு. இப்போ நான் மேலே மூடி போட்டுறேன். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஸ்பீடில் வைக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நமக்கு சமமான அளவுக்கு வந்துருச்சு. இந்த டைம் நம்ம என்ன செய்யணும், தம்மு போடணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம சமமாக அப்படியே நம்ம தடவி விட்டுட்டு மேலே நம்ம நெய் சேர்க்கணும். மேலே நம்ம நெய் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு வாழை இலை போட்டு மூடி போட்டுட்டா பிரியாணி நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் மேலே நெய் போட்டுட்டு வாழை இலை வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாழை இலை வச்சு மேலே தம் போடும்போது பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி கனமான பாத்திரத்தில் தண்ணி வச்சு தம் போடுங்க, பிரியாணி அட்டகாசமாக வரும். இப்போ பாருங்கள், பிரியாணி நல்லா வந்திருக்குது. பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு, ரொம்ப அருமையாக வந்திருக்கு பிரியாணி. சொன்ன அளவில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். ஓரத்தெல்லாம் பாருங்கள், சாதம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. உதிரியாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா? மட்டன்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பீஸ்லாம் நான் சொன்ன அளவில் 3 விசில் விடுங்க. மட்டன் கரெக்டான அளவில் வரும். அதே போல் தண்ணி அளவு கரெக்டாக வைங்க. சாதம் பாருங்கள், குழையில உடையில சூப்பராக வந்திருக்குது. வேறு லெவல். பாருங்கள் மட்டன் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டைலில் இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.